யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் SMPM NGPM மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM. அருமையானவர்களே, ஆண்டவரின் பெரிய கிருபையினாலே சுமார் 197 மிஷனரிமார் இந்தியாவின் 24 மாநிலத்திலையும் நேபாள் நாட்டில் 6 மாநிலத்திலையும் தங்கியிருந்து நற்செய்தி அறிவிக்கிறார்கள். இன்னும் 312 அப்ளிகேஷன்ஸ், நேபாளில் மாத்திரம் 62 அப்ளிகேஷன்ஸு எங்களுடைய கைகளில் இருக்கிறது. இந்த பணிகளின் வளர்ச்சி நடுவில் விசுவாசிகளுடைய குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும், எதிர்கால திருச்சபைகளுக்கு நல்ல தலைவர்கள் வர வேண்டும், அது மாத்திரம் இல்லை இந்தியாவுக்கு நல்ல தலைவர்கள் வர வேண்டும் என்று சொல்லி குழந்தைகளை எடுத்து படிக்க வைக்கிறதுல அதிக சிரத்தை எடுத்து நாங்கள் படிக்க வைத்து கொண்டிருக்கிறோம். 2 இடங்களில் டியூஷன் சென்டர் நடத்துகிறோம். அதில் ஹரியானாவில் நாங்கள் நடத்துகிற டியூஷன் சென்டரில் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் எல்லாரும் ஹரியானா சிட்டிக்குள்ளே போய் பிச்சை எடுக்கிறவங்க, பிட் பாக்கெட் அடிக்கிறவங்க, கஞ்சா வியாபாரம் பண்ணுகிறவர்கள், அந்த குழந்தைகளையும் அதை தான் சொல்லி ஊக்கப்படுத்துகிறார்கள். அந்த குழந்தைகளுக்கு நல்ல செய்தியை சொல்லி அவர்களுக்கு கொஞ்சம் சாக்லேட்லாம் கொடுக்கும்போது பிள்ளைகள் எல்லாரும் வந்துடுறாங்க. இதில் உங்களில் எத்தனை பேருக்கு பள்ளிக்கூடம் போகணும், இப்போ அவங்கெல்லாம் கலெக்டராக இருக்காங்க, இவெல்லாம் டாக்டராக இருக்காங்க, இவெல்லாம் போலீஸாக இருக்கார், பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கார், உங்களுக்குலாம் அப்படிப்பட்ட ஆசை இல்லையான்னா, ஆசை இருக்கான்னா நான் எங்களுக்கு யார் உதவி செய்வா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் உதவி செய்கிறோம் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அதில் இப்பொழுது 30 பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போய் கொண்டிருக்கிறார்கள். மற்ற பிள்ளைகளுக்கும் அந்த பள்ளிக்கூடம் போகணும், படிக்கணும், மற்ற குழந்தைகளை போல் யூனிஃபார்ம் விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்திருக்கு. அதே போல் இன்னொரு இடத்துல ஃபேலாப்பூர் அப்படின்றது பஞ்சாபில் இருக்குது. இங்கே நாங்கள் ஒரு டியூஷன் நடத்துகிறோம். இங்கே டியூஷனில் படிக்கிற எல்லா குழந்தைகளுடைய பெற்றோர்ஸும் செங்கல் அறுக்கிற வேலைக்கு அவங்க போகிறாங்க. செங்கல் சூளையில் வேலை செய்கிறதுனால இந்த குழந்தைகளுக்கு பள்ளிக்கூட வசதி கிடையாது. இப்போ டியூஷனுக்கு அவ்வளோ பிள்ளைகளும் வந்துடுறாங்க. பார்த்துக்குங்க, என் அன்புக்குரியவர்கள் அதற்காக ஒரு சகோதரி நாங்கள் நியமித்து அவர்களுக்கு மாதாந்திர உதவியை விடுத்து இந்த குழந்தைகளுக்கும் அவ்வப்போது உணவு, சிறப்பு நிகழ்வுகள், அதோடு கூட டெய்லி ஸ்நாக்ஸ் கொடுத்து இந்த குழந்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இப்படி நம்ம ஒரு பெரிய தேவை நிறைந்த ஒரு தேசத்தில் இருக்கிறோம். அருமையானவர்களே, நம்ம நாட்டில் இப்படி செய்ய வேண்டிய பணி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 4 லட்சம் கிராமங்களில் ஆலயங்கள் கிடையாது. அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாமல் இருக்கிற குழந்தைகள் நிறைய பேர், சத்துணவு இல்லாமல் கருவிலேயே இல்லைன்னா பிறந்த உடனே இறந்து போகிற குழந்தைங்க நிறைய பேர். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு செய்ய வேண்டிய அடிப்படை கடமை, பொறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் நேபாள் போயிட்டா அங்கே உள்ள பிரச்சனை என்னென்னா, அருமையானவர்களே, அங்கே அரசு சார்பில் விவசாயமோ இல்லை என்றால் கம்பெனியோ எதுவுமே கிடையாது. நிறைய குழந்தைகள் அந்த கிளைமேட்டுக்கு பெற்றெடுக்கிறாங்க. குழந்தைகளை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. பேரண்ட்ஸும் கொஞ்ச நாள் இருக்காங்க. நிறைய பேருக்கு பேரலைஸ், அதாவது கால்கை செயல்படாமல் போகுது. இல்லைன்னா இந்தியாவுக்கு வேலைக்கு வந்துடுறாங்க. அங்கே குழந்தைகள் அங்கேயே போட்டு வந்துடுறாங்க. இந்த குழந்தைகள் அனாதைகளைப் போல வளருகிறார்கள். பள்ளிக்கூடம் போகிறதுக்கு வழி கிடையாது. என் அருமையானவர்களே, ஜாஜர்கோட் என்கிற இடத்துல 68 பிள்ளைகள் இப்போ அங்கேருந்து ஒரு 100 குழந்தைகள் எடுக்கணும், எனக்கு பர்மிஷன் தாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என் அன்புக்குரியவர்களே, இப்படி இந்தியாவிலையும் சரி நம்ம அண்டை நாடுகள்லையும் சரி செய்ய வேண்டிய பணி அதிகம். ஸ்ரீலங்காவிலேருந்து என்னை கூப்பிட்டுட்டு இருக்காங்க, அண்ணா நீங்கள் வந்து பாருங்கள், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னு சொல்லி வந்து பாருங்கன்னு சொல்லி. பாகிஸ்தான்லேருந்து ஒரு பிரதர் கூப்பிட்றாரு, பிரதர் வந்து பாருங்கன்னு சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, தேவை நிறைந்த உலகம், தேவை நிறைந்த இந்தியா, கிறிஸ்தவர்களாகிய நாம் தான் இந்த கடமைகளை செய்யணும். நமக்கு தான் ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுகிற மாத்திரம் இல்லை, மத்தேயு 25:44 என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம எல்லாருமே நன்மை செய்யணுங்கிறக்காக வச்சுருக்காரு. நன்மை செய்யலை அப்படின்னா அந்த செய்யாத நன்மைக்காக நமக்கு நியாய தீர்ப்பு இருக்கும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? என் அன்பானவர்களே, நம்ம நியாய தீர்ப்புக்கு தப்பி இருக்கணும்னா நம்ம எல்லாருமே நன்மை செய்யணும். பார்த்துக்குங்க, இன்னொன்று நீங்கள் பாருங்கள், யாரெல்லாம் நன்மை செய்கிறோம், யாரெல்லாம் ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம், தாராளமாக கைகள் திறந்து வேலைக்காரர்களுக்கு கூலி கொடுக்குறோம் இல்லை, நம்ம வேலைக்காரர்கள் நம்ம வீட்டில் இல்லைன்னா நம்ம அலுவலகத்தில், அப்படிப்பட்டவங்க யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 41 முதல் 3 வசனத்தில் வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னா, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தரவனை விடுவிப்பார். அதாவது உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராமல் அவர் பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி பைபிள் எழுதி வச்சிருக்கிறார். ஆகவே என் அன்புக்குரியவர், நம்முடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள் வருங்காலங்களில் பாதுகாப்பாக இருப்பதற்காகவே ஏதாவது ஒரு விதத்தில் நன்மை செய்யணும். பார்த்துக்கு இதில் தான் சந்தோஷம் இருக்குது. எங்களுடைய
வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் NGPM ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691 IFSC கோட் SPIN 0061767. எங்களுடைய சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM சவுத் இந்தியன் பேங்க் 0886073 0000169 IFSC கோட் SIPL 0000886. எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 9447375550. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமே, இந்த வாழ்க்கை என்பது ஒரு பள்ளத்தாக்குகள் நிறைந்த வாழ்க்கை என்பதை ஒரு தேவனுடைய மனிதர் சொல்கிறார். அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, அமெரிக்காவில் இருக்கிற ஆல்ப்ஸ் என்ற மலை ஒரு பயங்கரமான மலை. இந்த மலையில் நடந்து போகும்போதே கால் சறுக்குவதற்கான நிறைய இடங்கள் உண்டு. உயரமான இடத்துல ஏறும்போது திரும்பி பார்த்தா தலையில் கிறுகிறுப்பு ஏற்பட்டுவிடும். சில இடங்களில் அப்படியே வழுக்கி விழுற மாதிரி வழுக்கு பாறைகள் இருக்கும். சில இடங்கள் வெறும் கண்ணாடியை போல் பளபளன்னு இருக்கும். அதில் கால் வச்சாலே கீழே விழுந்துருவோம். இப்படி இருக்கும். என்றாலும் இந்த வாழ்க்கையிலே நாம் இந்த பாதையிலே தான் போய் ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டு, இந்த பாதையில் கடவுளின் கிருபை நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. என் அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் நம்ம இப்படிப்பட்ட நெருக்கத்தோடு நம்ம கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த வாழ்க்கையில் நடத்தி கொண்டு போகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இதுதான் உங்கள் மத்தியில் சில குறிப்புகளோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 2வது அதிகாரத்தில் 14 14 வரைக்கும் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, அருமையானவர்களே, தேவனுடைய ஜனங்களை சீரழிக்கும்படி அங்கே ஒரு ஆலோசனை சொல்லப்படுகிறது. சரியா? ஆமாம், தேவனுடைய ஜனங்களாகிய உங்களை சீரழிக்கும்படி ஒரு ஆலோசனை அங்கே சொல்லப்படுகிறது. இதை செயல்படுத்துகிறோமா இல்லைன்னா வெறுத்து தள்ளுறோமாங்கிறது நம்மகிட்ட தான் இருக்குது. என்ன, சொல்லக்கூடியவர்கள் முக்கியமான நபர்களாக இருப்பாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அது முக்கியமான நபராக இருக்கட்டும். அருமையானவர்களே, நீங்கள் யோவான் 21 அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பேதுரு நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்கள் படையிலே அவர் தான் பிரதம சீடர், முக்கியமான ஆள். அவர் ஒரு ஆள் போகிறேன்னு அப்புறம் என்ன இருக்குது? உடனே அவருக்கு பின்னால் அடுத்த 7 பேர், எல்லாம் முக்கியமான பீப்புள் பார்த்துங்க, 7. ஆமாம், பூரணமான நல்ல தலைவர்கள் 7 பேருமே புறப்பட்டு போயிட்டாங்க. ஆனால் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட நிலையில் அங்கே நிற்கிறாரு. ஏன்னா அவருக்கு அவங்க வேணும், அதனால் போய் நிற்கிறார் பார்த்துங்க. ஏன்னா அன்பானவர்களே, இங்கே அந்த பீலையாம் என்ன ஆலோசனை சொல்லிட்டு போகிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ மனம் திரும்பு, அவைகளில் இருந்து வெளியே வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த பீலையாம் இடரலை உண்டாக்கும்படி ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. நிக்கோலா என்பவர் என்ன சொல்கிறார்? இவர் யார் என்பது, இவரும் முக்கியமான ஆள். நீங்கள் அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த நிக்கோலாவுடைய பேர் இருக்கு. அவர் அந்த உணவு டீம், அந்த நாட்கள் இருந்த சபையில் ஃபுட் டீமுக்கு அவர் தான் தலைவர் பார்த்துக்குங்க. அவர் என்ன சொல்கிறாரு? சாப்பிட்றதுனாலையும் இல்லையென்றால் இந்த உடல் அனுபவிக்கிறதுனாலே நம்ம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் அப்படிங்கிறாரு. இந்த உடல் அனுபவிக்கிறதுக்காக பிறந்தது. ஆனால் இந்த உலகத்தில் அனுபவி ராஜா, அனுபவின்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. என் அன்புக்குரியவர்களே, பவுல் இதை சொல்லும்போது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாமே தகுதியாகிறாதுன்னு சொல்கிறாரு இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே. உலகம் நமக்காக தான் உருவாக்கப்பட்டு வச்சுருக்குன்னு வச்சுங்களேன். அதுக்காக எல்லாவற்றையும் நம்ம அனுபவிக்க முடியுமா? அருமையானவர்களே, போதை வஸ்துகளை அனுபவிக்க முடியுமா? விபச்சார விடுதியை அனுபவிக்க முடியுமா? இல்லையா? இன்றைக்கு லெஸ்பியன் மேரேஜ் நடந்துட்டு இருக்கு, இதை நம்ம அனுமதிக்க முடியுமா? இல்லையா? யோசித்து பாருங்கள் என் அன்புக்குரியவர்களே. இவ்விதமான காரியங்கள் எல்லாம் அருவருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார். பெருங்கூட்ட மக்கள் அருமையான ஐடல் ஒர்ஷிப் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக அவங்க பின்னால் நம்ம போக முடியுமா? என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கென்று சில காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். இவைகளை நம்ம பின்பற்றி நடந்தோம் என்றால் நாம் கர்த்தராலே நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். செய்வனை, மந்திரவாதம், பூஜை அப்படின்னு எது உங்களுக்கு விரோதமாக பண்ணுறக்கூடியதாக இருக்கலாம். நிறைய பேர் எனக்கு ஃபோனில் சொல்லுவாங்க, ஆனால் எல்லாமே விரோதமாக இருக்குன்னு சொல்லி. ஒரு நாள் ஒரு அண்ணன் சொன்னாங்க, அண்ணன் ஊரை விட்டே ஓடி போயிடலாம் போல் இருக்குது, எல்லாமே வெறுமையாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் வெறுப்பாக இருக்குது, ஒன்று சூசைட் பண்ணணும்னா ஓடி போனோம் அப்படின்னாங்க. நான் சொன்னவங்ககிட்ட, எதையும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக ஜோம் பண்ணுறேன், நாளைக்கு நான் உங்களோட பேசுகிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காக நான் ஜோம் பண்ணிட்டு அடுத்த நாள் அவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்டேன், அண்ணே இதே ஊருக்கு நீங்கள் வரும்போது என்ன கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் கேட்டேன், இதே ஊரில் நீங்கள் வந்த ஆரம்பத்தில்
உப்புமுடைய சைக்கிள் வச்சு ஊரூராக போய் வியாபாரம் பண்ணி அதில் கிடைச்ச கொஞ்சம் பணத்தை வச்சு தான் வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டீங்களே ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இன்றைக்கி காலுக்கு மேலே கால் போட்டு ஏசி ரூமில் உட்கார்ற அளவுக்கு உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்திட்டு இருக்கும்போது ஏன் இவ்விதமான கேவலமான எண்ணங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்க? சோதனை நேரங்கள் வரும், அது பிசாசு கொண்டு வந்து போடக்கூடிய நேரம், அதை எதிர்த்து நில்லுங்கள் சொல்லி பைபிளில் சொல்லியிருக்கு. அருமையானவர்களே, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். இன்னும் 1 பேதுரு 5:7 வாசித்தீங்கன்னா, இந்த சோதனைக்காரன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித்திர. அப்படின்னா காரணம், உங்களை எப்படி சிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி காரணம் தேடி அவன் சுற்றி திரிகிறான்னு சொல்லி சொல்கிறாரு. அருமையானவர்களே, இந்த பிசாசின் தந்திரங்களை அழிக்கும்படி தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கும்போது, அருமையானவர்களே, நீங்களும் நானும் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து அழிக்கிறது மாத்திரமல்ல, 1 யோவான் 4:4 எழுதியிருக்கிறது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சரியா? உலகத்தில் 1000 பேசிட்டு போட்டோம், ஆனால் உங்களுக்குள்ளே வந்து ஒருத்தர் தங்கியிருக்கிறாரு. யோவான் வெளிப்படுத்தல் 3:21 என்ன சொல்கிறாரு? வாசல் படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்து உள்ளே என்னை அழைத்து கொண்டா அவனோட தங்கியிருப்பேன், அவனோட போஜனம் பண்ணுவேன், அவங்களோடவே நான் நடப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கிறவர் நம்ம கூட இருக்கும்போது ஏன் நீங்கள் கவலைப்பட வேண்டும்? என் அன்புக்குரியவர்களே, இந்த விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்து நில்லுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, வட மாநிலங்கள் குறிப்பாக அதுமாதிரி மிசோரம், நாகாலாந்து பகுதியில் பயங்கரமான முரட்டாட்டமான ஜனங்க அவங்க. அருமையானவர்களே, அந்த ஜனங்க மத்தியில் இன்றைக்கும் ரொம்ப கூடமாக தீவிரவாதிகள், நம்ம அடிக்கடி பேப்பர்லாம் வாசிக்கிறோம், அவங்களுக்குள்ளவே நிறைய கொலைகள்லாம் நடக்கும். அப்படிப்பட்ட பயங்கரவாதிகள் மத்தியில் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை செல்றதுக்காக பேப்டிஸ்ட் மிஷனரிஸ் முயற்சிக்கும்போது அளவோட அனுமதி கிடையாது. ஆகவே லாரி டிரைவர் தோற்றத்தில் தான் உள்ளே போய் நற்செய்தியை அறிவித்தார்கள். ஒரு கிராமத்தில் நிறைய பேர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க. அந்த கிராமத்தில் பயங்கர எதிர்ப்பு, பயங்கர போராட்டம், இந்த நற்செய்தியை மறுதளிக்கிறதுக்காக நிறைய மிரட்டல்கள் பார்த்துருங்க. ஆனால் அந்த மிரட்டல் நடுவில் அவர் உறுதியாக இருந்தார், தைரியமாக இருந்தார். ஊர் பஞ்சாயத்து கூடி பேசும்போது கூட அவர் என்ன சொன்னார்னா, நான் எவ்வளவு சீரழிவாக இருந்தேன் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி மாற்றப்பட்டிருக்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னு சொல்லி பார்த்தார். அந்த கிராம தலைவர் கோவம் வந்து அவர் அடிக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். அவருடைய மனைவி பிள்ளையெல்லாம் அவர் முன்னால் கொண்டு வந்து ரொம்பவே சித்திரவதை செய்யும்போது அவர் என்ன சொன்னார்னா, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். எந்த விதத்திலையும் என் கால் எடுத்து நான் பின்னால் வைக்க மாட்டேன். அன்புக்குரியவர்களே, விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்காய் பெருக பெண்ணை ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். நம்முடைய பிள்ளைகளை யாராகிலும் நம்பிக்கை இழந்து போய் தவறான நண்பர்களுடைய ஆலோசனை கேட்டு யாராலும் தவறான இடத்துல இருப்பார்கள் என்றால் உடனடியாக தங்களை திருப்பி கொண்டு ஆண்டவரே உம்முடைய பாதையில் வந்து நிற்கிறதற்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். என்னிடத்தில் வருகிறவர்கள் ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடி எழும்ப கட்டுவேன் என்று சொன்ன ஆண்டவர், கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட அந்த விபச்சார ஸ்திரிய மகளே பாவம் செய்யாதே என்று சொல்லி அந்த மகளை மறுபடியும் வாழ வைத்த தெய்வம் ஆண்டவரே, எங்கள் அன்பு பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளையும் அப்படியே நீர் ஆசீர்வித்து வாழ வைப்பீராக. அப்படியே நீர் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம் நடத்துதல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்ற சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக, ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?